வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் டெட்டுக்கான தகவல் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்லேயே இந்த நோட்டிஃபிகேஷனான பிடிஎஃப் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன ஜியோ இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க இன்டிமேட் பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்ட்டு அகைன் எண்டு கொடுத்தாங்க. எடிட் ஆப்ஷன் டேட்டு அகைன் எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் கூட வந்து இந்த நவம்பர் 2 வந்து கிறிஸ்துவருக்கான ஒரு பண்டிகை வந்து வர்றதுனால இந்த டேட்டை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் இதில் வந்து டென்டேட்டிவ்லி தான் அவங்க கொடுத்துருக்குறது டேட்டு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து முன்னாள் முதல்வர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. டேட்டை வந்து டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து டேட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கணும், முக்கியமாக பேப்பர் 2 எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க. அகைன் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. டெட்டு பேப்பர் 1 யார் வந்து அப்ளை பண்ணணும். பேப்பர் 1 அப்படின்றது 1 to 5 ஹையர் செகண்டரி அது ஈக்குவலண்ட் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்கு 2 years டிப்ளமோ எலமெண்ட்ரி எஜுகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதேமாதிரி அடுத்த குவாலிஃபிகேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தடுத்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனை பற்றியும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு யார் குவாலிஃபைடோ பேப்பர் 1 அப்ளை பண்ணுங்கள், யார் வந்து பேப்பர் 2க்கு யார் குவாலிஃபைடோ அதை அப்ளை பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2க்கான தகவலுமே கொடுத்துருக்காங்க யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்ட் அப்பியரிங் த 2 years டிப்ளமோ எலமெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் அடுத்தது வந்து பிஎட் பற்றியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேப்பர் 2. ஸோ அதுலேயுமே சில நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட ஜியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ப்ராப்பராக யார் யாருக்கு என்ன வந்து தகுதியோ அவங்க வந்து இந்த இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் எஜுகேஷன் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே தெளிவாக வந்து ஜியோ பற்றியுமே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சேவில் அகைன் அதோட டீட்டெயில்ஸ் பேப்பர் 1க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் கீழே வந்து என்னென்ன கேட்பாங்கன்றது கேட்டிருக்காங்க. பேப்பர் 2 வந்து 6th to 8th வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற தகவலுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது யாருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்றது பாருங்கள். எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 1 time கன்செஷன் ஒன்லி 60 marks கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 90யும் அகெயின் வந்து எஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 82 marks. பட் எஸ்டிக்கு மட்டும் ஒரே ஒரு டைம் வந்து இப்போ இந்த டைம் நீங்கள் அட்டன் பண்ணி 60 mark நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வி கேன் கிளியர் த டிஎன் செட் எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த கன்செஷன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதனால ப்ராக்கெட்டில் 1 time கன்செஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகெயின் அடுத்து வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தகவலுமே அவங்க கொடுத்துருக்காங்க. நார்மலாக என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வந்து இப்போ பிஜிடிஆர்பிக்கு எப்படி அப்லோட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும். அதில் எப்படி அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கோ அதே மாதிரி தான். தென் அகெயின் எக்ஸாம் ஃபீஸ் சேம். ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் வந்து மேக் பண்ணுது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.